மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் 10ஆம் வகுப்பில் இருக்கிற வேதியியல் பாடத்தில் இருக்கிற கணக்கில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு 6வது சம் பார்க்க போகிறோம். கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவீத இயைபை கணக்கிடுங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட் என்ன கண்டுபிடிக்கணும், சதவீத இயைபு. இப்போ கால்சியம் கார்பனேட்னா CaCO3. ஸோ இதில் கால்சியம் CA அப்படின்னா கால்சியம், CO3 வந்தால் கார்பனேட்னு படிக்கணும். ஸோ கால்சியம் கார்பனேட் இதில் என்னென்ன தனிமங்கள் இருக்குன்னா கால்சியம் ஒரு தனிமம், கார்பன் ஒரு தனிமம், ஆக்சிஜன் ஒரு தனிமம். ஸோ இந்த கால்சியம் கார்பனேட்டில் கால்சியம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, கார்பன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதா சம்மு. ஓகேங்களா? இப்போ நம்ம சம்ம போட்டுருவோம். கால்சியம் கார்பனேட்டுடைய மூலக்கூறு நிறைய முதல்ல கண்டுபிடிக்கலாங்க. மூலக்கூறு நிறை மாலிகுலர் மாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் 3 இருக்குது. 3 இன்ட்டு ஒரு ஆக்சிஜனுக்கு 16. ஸோ 3 16 48. கார்பன் எவ்வளோ இருக்குது, 1 இருக்குது. 1 இன்ட்டு ஒரு கார்பனுக்கு 12. 1 இன்ட்டு 12 12. கால்சியம் 1 இருக்குது. 1 இன்ட்டு ஒரு கால்சியம் 40. ஸோ 40 கூட்டினீங்கன்னா 100. ஸோ இந்த கால்சியம் கார்பனேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 கிராம் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த சாக்பீஸ் தான் கால்சியம் கார்பனேட். ஸோ இது ஒரு ஆசிரியர் பயன்படுத்துகிறாரு, அவர் சிறப்பாக பயன்படுத்தலாம். நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கலாம், 100 மார்க் வாங்கலாம். ஸோ கால்சியம் கார்பனேட்டுடைய மூலக்கூறு நிறை 100 வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சம்முடைய ஒரு பார்ட்டை நம்ம முடிச்சுக்கிட்டோம். இப்போ இந்த கால்சியம் கார்பனேட்டில் கால்சியம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, கார்பன் எவ்வளோ பர்சன்டேஜ், ஆக்சிஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஆக்சிஜன் எடுத்துக்கோ. ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ் என்ன? ஸோ மொத்த நிறை 100ங்க. அதில் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, 48. சதவீதம்னா பெருக்கல் 100. ஸோ அடிச்சிங்கன்னா ஆன்சர் 48%. ரொம்ப எளிமையாக இருக்கும். ரெண்டாவது, கால்சியம் கார்பனேட்டில் உள்ள கார்பனுடைய பர்சன்டேஜ். கார்பன் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். மொத்த நிறை 100 கிராம். அதில் கார்பன் எவ்வளோ இருக்குங்க, 12. அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்ப 100க்கு வரும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 12%. அடுத்தது, கால்சியம் கார்பனேட்டில் உள்ள கால்சியத்துடைய பர்சன்டேஜ். ஸோ மொத்த நிறை 100. அதில் கால்சியம் எவ்வளோ இருக்குங்க, 40. அப்படின்னா 100க்கு எவ்வளோ, இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 40%. ஸோ இருக்கிறதுலையே மிகவும் எளிமையான சமயம் தான். ஸோ கால்சியம் கார்பனேட்டுடைய மூலக்கூறு நிறைய முதல்ல கண்டுபிடிங்க. அப்போ அதில் கால்சியம் கார்பனேட் இருக்கிற ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. கார்பனுடைய பர்சன்டேஜ், கால்சியத்துடைய பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின். ஸோ இதுக்கு 1 மார்க் தருவாங்க, இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க். ஸோ 4 மார்க் எளிமையாக வாங்கிடலாம். தேங்க்யூ.